அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியான மேச ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்களகாரகான செவ்வாயால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன. செவ்வாய் 7/7/2024 அன்று பயிற்சியாக இருக்கிறாருங்க. அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் ஆவாருங்க. செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியும் ஆகிறாரு. பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவள், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு. நவ கிரகங்களை மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆகிறாரு. ஆரோக்கியமான பொறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தாங்க. குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வருங்க. உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வாருங்க. பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், பண்ணை, மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாருங்க. கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியுங்க. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாருங்க. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பாருங்க. அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருவரும் இவர் தாங்க. செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷவ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாருங்க. ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையுங்க. அதே போல சிம்ம லக்னத்திற்கு அவர் திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதியாகி 9ஆம் வீட்டில் அமர்வது நல்ல நிலை அல்லங்க. அதற்கு பதிலாக 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடான 4இல் ஆட்சி பெறுவதே யோக நிலை என கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை இருக்குதுங்க. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மனித பிறப்பானது நவ கிரகங்களில் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைகிறதுங்க. அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்குங்க. சில குழந்தைகளை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. அந்த கிரகத்தை போலவே ஜாதகத்தார்களுடைய மனநிலையும் இருக்குங்க. அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டு திங்கள் என்றால் சந்திரன் என்றும், ஞாயிறு என்றால் சூரியன், இதே போல ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகிறதுங்க. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம். நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறாருங்க. செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவராக இருக்கிறாரு. இவருடைய குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருக்கிறார்.
இருக்கிறார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டுங்க. போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்குங்க. நோய்களுடைய தாக்கம் குறைவாகவே இருக்குங்க. சிக்கல்கள் காரணமாக உடல் உபாதைகள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொற்று நோய்கள் பாதிப்பு வர அதிக வாய்ப்புள்ளது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல திறமையான செயல்பாடுகள் இருக்குங்க. படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் கூட அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே தாங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்போதும் இவர்களுக்கு வெற்றி தாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் ஆவாருங்க. அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்து முடித்து விடுவீங்க. எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல சொத்துக்கள் வாங்கும் விற்கவும் உகந்த ஒரு நேரமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக சொத்துக்கள் வாங்குவது குறித்தான ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்கள் ஓய்வில்லாத உழைப்பின் காரணமாக உன்னதமான நிலையை எட்டி பிடிப்பீங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெற இருக்குது. அதே போல மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு வரவு செலவுகள் திருப்தி தருங்க. வரன்கள் வந்து மகிழ்விக்குங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய குடும்ப பொருளாதார சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை செவ்வாயினுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது.